ஒரு காலத்துல ஒரு ராஜா வாழ்ந்தாரு. அவருக்கு எல்லாம் இருந்தும் எப்போதும் போர் அடிச்சுப் போயிருந்தாரு. அரண்மனையில எந்த சந்தோஷமும் அவருக்கு கிடைக்கல. ஒருநாள் அவரோட மந்திரி ஒரு புத்திசாலியான பேசும் கிளியை பரிசா கொண்டு வந்தாரு. அந்த கிளி அறிவு நிறைஞ்ச பதில்களும் வேடிக்கையான பேச்சுகளும் பேசி ராஜாவை சிரிக்க வைச்சது. ராஜாவும் நாள் முழுக்க கிளியோட பேசி மகிழ்ந்தாரு. ஒரு நாள் ராஜா கிளியை பார்த்து, கிளியே, நீ எப்பவும் ஒரே மாதிரி பேசுறியே, புதுசா ஏதாவது சொல்லேன்னு சொன்னார். கிளி சிறிது நேரம் கூர்ந்து யோசிச்சுட்டு, ராஜா அவர்களே, நான் புதுசா பேசணும்னா நீங்க முதல்ல புதுசா ஏதாவது கேளுங்க. தினமும் ஒரே கதை, ஒரே கேள்வி, எனக்கு புதுசா சொல்றதுக்கு எதுவும் தோணலையே பதிலடி கொடுத்துச்சு. ராஜாவுக்கு முதல்ல தூக்கி வாரி போட்டாலும் அப்புறம் சிரிப்பு வந்துச்சு. கிளியோட புத்திசாலித்தனமான பதில் அவருக்கு தன்னை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்துச்சு. நிஜமாவே நான் தான் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பழசுன்னு சொல்லி புலம்புறேன். ஆனா நான் புதுசா எதையும் செய்ய முயற்சி பண்ணலையே அவருக்கு தோணுச்சு. அதுல இருந்து ராஜா மாறினாரு. ஒரு நாள் கிளியை அழைச்சு, சரி, நீ எனக்கு ஒரு புது யோசனை சொல்லு. இந்த ராஜ்யத்துல சந்தோஷத்தை எப்படி பரப்பலாம்னு கேட்டாரு. கிளி உடனே சொன்னுச்சு, ராஜாவே, நீங்க அரண்மனையை விட்டு வெளிய போய் மக்களோட வாழ்க்கையை பாருங்க. அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்குங்க, அவங்களுக்கு உதவுங்க. உங்களுக்கு போர் அடிக்கிறது நின்னு புது அனுபவம் கிடைக்கும். ராஜா கிளியோட யோசனையை கேட்டு மறுநாளே சாதாரண உடையில மக்களா கலந்தாரு. அவங்க பிரச்சினைகளை கேட்டு உதவி செஞ்சு அவங்க சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து மகிழ்ந்தாரு. அதுல இருந்து ராஜாவுக்கு போர் அடிக்கிறது நின்னு போச்சு. அவரோட ராஜ்யமும் சந்தோஷமும் செல்வமும் நிறைஞ்ச இடமா மாறுச்சு. நம்ம சந்தோஷம் நம்ம கையிலதான் இருக்கு. பழைய பழக்கங்களை மாற்றி புதுசா முயற்சி செஞ்சா வாழ்க்கை புது பொலிவு பெறும்.